அந்த காலத்துல நான் மிலிட்டரியில இருந்தப்போ பல நாடுகள்ல பல நாட்களை கழிச்சிருக்கேன். ஆனா நம்ம தமிழ்நாட்டை போல வேற எந்த நாடும் எனக்கு பிடிக்கல. நம்ம தமிழ் மொழியை பேசுறதுல இருக்கிற சுவை இருக்கு, அது வேற எந்த மொழியிலேயும் கிடையாது. என்னம்மா யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல, தாத்தாவை நினைச்சுக்கிட்டேன். அவரும் உங்களை மாதிரிதான் தமிழை பத்தி நிறைய பேசுவாரு. தினமும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போவோம். அங்க இருக்கிற மண்டபத்துல உட்கார வச்சு நிறைய கதை சொல்லுவாரு, பாட்டு பாடுவாரு. அதை நினைச்சுக்கிட்டேன். இனிமே அந்த ஸ்தானத்துல என்ன நினைச்சுக்கம்மா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எனக்கு வச்சிருக்கிற பேரு 79 நாட் அவுட். என் பொண்டாட்டிக்கு வச்சிருக்காங்க 74 நாட் அவுட். ஐயோ, எனக்கு தெரியாது. அது என்ன பிஏ? புது அக்கா. உனக்கும் பேர் வச்சாச்சா? பாரதி பார்த்தா திட்டுவா, இருந்தாலும் வர்ற. எப்பவாவது இவங்களோட சேர்ந்து விளையாடுவேன். ஓல்டு டெல்லியிலும் ஜலந்தர்லயும் நான் இருந்தப்போ போலிங் தான் பண்ணுவேன். இப்ப முடியல, இருந்தாலும் பேட்டிங் பண்ற. நோ பால். கரெக்டா பால் போடுறா. நீ சொல்லு. தாத்தா அவுட். நான் வரல. தாத்தா கோவப்படலாமா? வேண்டாம். சரி தாத்தா, அவுட் இல்ல. இப்ப கிரிக்கெட் வேண்டாம், வேற ஒரு விளையாட்டு விளையாடலாம். தேத்தாங்கொட்டை விளையாட்டு. தேத்தாங்கொட்டைய வச்சு ஒருத்தர் மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கலாம். முடியும், ஆனா தாத்தா வேணும். இப்ப தாத்தா மனசுல என்ன இருக்கு நம்ம கண்டுபிடிக்கலாமா? வாங்க தாத்தா. நான் வரல. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நல்ல தாத்தா இல்ல. வாங்க 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 வாங்க.